ஏசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 2வது வார்த்தை யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா, அவர் பக்கத்தில் தொங்கிட்டு இருந்த ஒரு கள்ளன் கிட்ட தான் ஏசு கிறிஸ்து பேசுகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது என்ன எப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு. அவர் வலது பக்கமும் சரி, அவர் இடது பக்கமும் சரி 2 கல்வர்கள் அவங்களும் க்ரூசிஃபை ஆயிருக்காங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு க்ரூசிஃபை ஆயிருக்காங்கன்னா, அவங்க பண்ண பெரிய அவங்க நிறைய தேச துரோகம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா யூஸ்வலி எதுக்கு யாருக்கு க்ரூசிஃபிக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, மர்டர் பண்ணவங்களுக்கு, தேச துரோகிகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 கல்வர்களுமே அந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ இவங்க 2 பேருமே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இட் வாஸ் அ பனிஷ்மெண்ட் தட் தே டிசர்வ்ட். அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் அவங்க எல்லா விதத்துலையும் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு தகுதியானவங்க. நாட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்து எந்த பாவமும் அறியாத ஒருத்தர். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. இவங்களோட கல்வராக இவர் தொங்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை ஃபஸ்ட்டு மாக் பண்ணுறாங்க, இவரை ஃபஸ்ட்டு பரியாசம் பண்ணுறாங்க. 2 பேருமே, நாட் ஒன், 2 பேருமே பரியாசம் தான் பண்ணுறாங்க. நம்ம மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்த்தோன்னா, இருவருமே நிந்தித்தார்கள்னு இருக்கும். ஸோ 2 பேருமே நிந்திக்கிறாங்க. 2 பேருமே மற்றவங்களோட சேர்ந்துட்டு இவங்களுக்குமே தே ஆர் இன் பெயின், தே ஆர் கோயிங் டு டை, அவங்க மறிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அந்த பனிஷ்மெண்ட் அவங்கள எந்த விதத்துலையும் மாற்றலை. அந்த பனிஷ்மெண்ட் அவங்க ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணல. ஏன்னா அந்த சூழ்நிலையிலுமே அவங்க உயிருக்கோ தேவனுக்கோ மரியாதையே கொடுக்கல. அவங்க பரியாசம் தான் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கல்வனோட ஆட்டிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேருமே நிந்திக்கிறாங்க. 2 பேருமே முன்னாடியே ஏசு கிறிஸ்துவை ப்ராபப்ளி பார்த்துருக்கலாம், அவரை தெரிஞ்சிருக்கலாம். பட் அவர் மேலே பெருசாக இவங்க நினச்ச மாதிரி அவர் இல்லை. இவர் ரோமர்களை எதிர்க்கலை, ஏரோதை எதிர்க்கலை அப்படிங்கிறதுனால யூதாஸ் போலவே இவங்களுக்கும் வேறு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். அதனால ஏசு கிறிஸ்துவை இவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவைன்ற ஒரு இடத்துல இவரும் மறிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லேயுமே இவங்க ரொம்ப ரேஷாக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு காரியம் முக்கியமாக நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலி நினைக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் பீப்புள். பனிஷ்மெண்ட் ஒருத்தரோட ஆட்டிடியூடையோ, பனிஷ்மெண்ட் ஒரு மனுஷனை மாற்றணும் அப்படின்னா இந்த கல்வர்கள் என்ன பண்ணியிருக்கணும், மாறி இருக்கணும். ஆனால் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணவே இல்லை, அவங்கள மாற்றவே இல்லை. அதனால தான் 2 பேருமே ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவ ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், கஷ்டமாக இருக்குல்ல, நாங்களாச்சும் தப்பு பண்ணோம், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த தண்டனை அனுபவிக்கிறீங்களே, அப்படி பேசியிருந்தா ஓகே. ஏதாவது பண்ண முடியுமா, எங்களை நீங்கள் காப்பாற்ற முடியுமா, இல்லை உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தா ஓகே. ஆனால் அவங்க அதை பண்ணாமல் மேலும் மேலும் என்ன பண்ணுறாங்க, தப்பு தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ், பனிஷ்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அ பர்சன். பனிஷ்மெண்ட் ஒரு பர்சனை மாற்றவே மாற்றாது. அவங்கள மேபி இன்னும் அக்ரெசிவாக மாற்றலாம், இன்னும் அவங்களுக்கு வெறுப்பு வரலாம், இன்னும் அவங்க தூரமாக போகலாம், நம்மளை விட்டு ஒரு தேவனை விட்டு தூரமாக போகலாம். இதுதான் பனிஷ்மெண்ட் பண்ணும். டிசர்விங் பீப்புள் ஷுட் பி பனிஷ்ட் அப்படின்னா தட் பனிஷ்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் தட் பர்சன்றது எந்த டவுட்டுமே நம்மளுக்கு கிடையாது. தீஸ் ஆர் த கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கல்வன் மட்டும் டக்குன்னு என்ன பண்ணுறான், நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்கோங்க அப்படிங்கிறான். அவன் இன்னொரு கல்வனையும் சொல்கிறான், நீ என்ன பண்ணுற, நீ கடவுள் கூட நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த சேஞ்ச் டக்குன்னு நடந்துச்சு, எப்படி இவன் டக்குன்னு மாறினா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து பண்ண ஒரு காரியம்தான். நம்ம நேத்திக்கு பார்த்த வசனத்தின்படி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அப்படி ஒரு சிச்சுவேஷன்லையும் ஏசு கிறிஸ்து மன்னிக்கிறாரு. இது நிஜமாவே அன்பாக இருக்கிற, நிஜமாவே இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னா இவர் கடவுள் தான், இவர் தேவன் தான். கிறிஸ்துவா இல்லாமல் இருந்திருந்தா இவரால் இது பண்ணவே முடியாது. நம்மளுமே நம்மளோட மாம்சீகத்தில் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது. நம்ம எப்போ மன்னிக்க முடியும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது தான். கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் ஃபர்கிவ்னஸை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை என்ஜாய் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை மன்னிப்பை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இவன் அந்த ஒரு காரியத்தை பார்த்து இந்த ஒரு கல்வனோட மனசு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ செகண்ட் திங் தட் we have to realize is what can change a person is not punishment but forgiveness.
ஒரு பர்சனை பனிஷ்மெண்ட் மாற்ற முடியாத ஒரு நபரை எது மாற்ற முடியும்னா லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். இதுதான் மாற்ற முடியும். இது செகண்ட் திங், நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ரெண்டாவது காரியம் இதுதான். அதுக்கப்புறம் மூணாவதா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் வந்து இவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறது என்னன்னா, இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய். பரதீஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இருக்கணும். பைபிளில் வந்து 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பற்றி இருக்கும். பரலோகம்ன்றதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யம் அதெல்லாம் நிறைய பேசுகிறாரு. உயிர் தெழுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நிறைய பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாதாளம்னு ஒரு இடம் இருக்குது. ஹேடிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஹேடிஸ் எப்படின்னு பார்த்தோன்னா, கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது நல்லவங்க, அதாவது பாவம் செஞ்சவங்க பாவம் செய்யாதவங்க எல்லாருமே எங்கே தான் போனாங்கன்னா பாதாளத்துக்கு தான் போனாங்க. பட் பாதாளமே 2ஆக டிவைட் ஆயிருந்துச்சு. கெஹனா அப்படின்ற ஒரு இடம், அது நரகம்ன்ட்டு நம்ம தமிழில் சொல்கிறோம், பட் கெஹனா அப்படின்றது தான் அதோட பேர். இன்னொரு இடம் வந்து பாரடைஸ், அதாவது பரதீஸ். இந்த 2 இடம் இருந்துச்சு. இந்த கெஹனாங்கிறது வந்து பாவிகள், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க, இவங்கெல்லாம் போகிற இடம் தான் இந்த கெஹனா. ஆனால் வந்து செயின்ஸ், நல்லவங்க, இப்போ தாவீது, ஆபிரகாம், இவங்கெல்லாம் போனது எங்கே அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் போனது தான் பாரடைஸ். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த கல்வன்ட்ட என்ன சொல்கிறாரு, நீ எங்கே இருப்ப, செயின்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே நீ இருப்ப. ஆனால் இவன் யார்? இவன் வந்து பெரிய பாவி, கொலை பண்ணியிருக்கான், திருடி இருக்கான், தேச துரோகம் பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு இவன் பெரிய பாவி. ஆனால் அப்படிப்பட்ட பாவிக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இன்று என்னோட, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு நீதிமானை பார்க்க முடியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து என் கூட, நான் மட்டும் போகிறதில்ல, நீ என் கூட என்ன பண்ண போகிற, நீயும் அந்த நீதிமான்கள்லாம் இருக்க, அந்த செயின்ஸ்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு என் கூட நீ வரப்போகிற. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படி? வாட் மேட் him so deserving? ஒரே ஒரு விஷயந்தான். He believed that Jesus Christ is God. He believed that Jesus Christ is capable of forgiving even his sins. இதுக்கு முன்னாடி அவ்வளோ மார்க் பண்ணவங்க எல்லாரையும் மன்னிச்சாரு, அவ்வளோ குரூசிஃபை பண்ணவங்களை மன்னிச்சாரு. அப்போனா என்னோட பாவத்தையும் இவரால் மன்னிக்க முடியும். இவரால் என்ன பண்ண முடியும்? இவர் இந்த ராஜ்யத்துக்குரியவர் அல்ல. ஏன்னா இது லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. மரணத்துக்கு ஏதுவான ஒரு சிச்சுவேஷன் தான், இவனுங்களும் அப்படி தான் தொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அது ரொம்ப கஷ்டம். அவனோட சிச்சுவேஷன் வந்து யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபெய்த் இருந்திருக்குமானா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்மளுக்கு அந்த ஃபெய்த் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. லிட்ரலி they were dying, all 3 of them were dying. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வரும்போது என்னை அருளுங்கள் அப்படின்றது ஒரு கிரேட் ஃபெய்த். அந்த ஃபெய்த்தை அவன் அங்கே எக்ஸிபிட் பண்ணுறான். பிகாஸ் அந்த நிமிஷம் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இது வெறும் நேச்சுரலான விஷயம் கிடையாது, மாம்சத்துக்குரிய காரியம் மட்டும் கிடையாது, இவர் வேறு ஒரு மண்டலத்துக்கு ராஜா, எல்லா பவர்ஸ்க்கும் பிரின்சிபாலிட்டிக்கும் இவர் தான் அதிபதி அப்படிங்கிறத அவனோட டிசைபிள்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவோட டிசைபிள்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, இவன் புரிஞ்சுக்கிட்டான். இவன் என்ன சொல்கிறான், உம்முடைய ராஜ்யம், அதாவது ஆவிக்குரிய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை அருளுங்கள் அப்படின்றான். ராஜாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போதே அந்த ராஜ்யத்தை அவர் கொண்டு வந்துட்டாரு. அந்த ராஜ்யத்தை அவர் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, சிலுவையில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ராஜ்யத்துக்கு ஆக்சஸ், அவரே வழி, நமக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்குறாரு. அந்த ஆக்சஸில் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன தெரியுமா, அவரை நம்புறது மாத்திரம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கல்வனை அந்த மினிட்ல அவரால் இன்னைக்கு இப்போ நீ என் கூட இருப்ப அப்படின்னு சொல்ல முடியும்னா, டெஃபினெட்லி you and I are made eligible because of the sacrifice of Jesus Christ. 3 things that we should never forget. 3 things that we should never forget from this is, first thing, punishment is not going to change a person. Punishment வந்து ஒருத்தரை மாற்றவே மாற்றாது. பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வெறுப்பையும் கோபத்தையும் ஒரு டிஸ்டன்ஸையும் தான் ஏற்படுத்தும். ஸோ punishment will never change a person. Second thing, forgiveness and love changes a person. This is very important. ஒருத்தரை நம்மளால் மன்னிக்க முடியும்னா அதை விட பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஈவன் when they have betrayed us, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம when we are able to display love, display Christ and display forgiveness, that can change a person. Third thing is, this thief, he got immediate access to the paradise. பாரடைஸ்னா என்ன அப்படின்னா, இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த செயின்ஸ் எல்லாம் தேவர் ரெஸ்டிங் இன் த பாரடைஸ். அப்போ ஹெவன் அப்படின்ற இதெல்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி தேவர் ஆல் ரெஸ்டிங் இன் த பாரடைஸ். அந்த ரெஸ்டிங் பிளேஸ்க்கு இந்த தீஃப் காட் இமீடியட் ஆக்சஸ். ஸோ சால்வேஷனில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம நேற்று பார்த்தோம். ஃபஸ்ட்டு திங், சால்வேஷன் இஸ் அ பேக்கேஜ், அதில் ஃபஸ்ட்டு திங் ஃபர்கிவ்னஸ்ன்னு பார்த்தோம். த செகண்ட் திங் இன் சால்வேஷன் இஸ் ரெஸ்ட்.
ஸோ இந்த தீஃபுக்கு இம்மீடியட்டாக நீதிமான்களோட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான, ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா, யூ ஹாவ் ரெஸ்ட் இன் சால்வேஷன். எவ்ரி டே வி ஷுட் ஆப்ரேட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். நம்ம நிறைய நேரம் பாவ மன்னிப்பு, பாவத்திலேருந்து நிவர்த்தி, இது மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா இதை நான் நிறைய தடவை ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கோம். மனுஷனுக்கு தேவன் வந்து 7வது நாள் ஓய்வெடுத்தார். அது தேவனுக்கு தான் 7வது நாள், ஆனால் மனுஷனுக்கு அது முதல் நாள். ஸோ முதல் விஷயம் தேவன் நமக்கு காமிச்சதே என்னது அப்படின்னா, மனுஷனுக்கு தேவன் காமிச்சதே, பாவ மன்னிப்புக்கெல்லாம் அவசியம் இல்லாததுக்கு முன்னாடி வாட் ஹி ஷோட் மேன் வாஸ் ரெஸ்ட். அதே மாதிரி அந்த பாவம் மட்டும்தான் மனுஷனை ரெஸ்ட் விடாமல், ரெஸ்ட் எடுக்க விடாமல், மென்டல் பீஸ் இல்லாமல் என்ன பண்ணுச்சு, செப்பரேட் பண்ணுச்சு காடோட. அந்த ரெஸ்ட் அன்னைக்கு 7வது நாள் அன்னைக்கு காட் என்ன பண்ணாரு, காட் அண்ட் மேன் ஹேட் ஃபெலோஷிப். அப்போது ரெஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தேவனோட நமக்கு இருக்கிற அந்த உறவுலேருந்து, அந்த ஐக்கியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பாவம் மட்டும்தான் நமக்கும் தேவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் வந்த விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு காரியமாக தேவன் என்ன பண்ணுறாரு, சால்வேஷனில் மன்னிப்பை கொடுக்குறாரு. பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு அடுத்தது காட்டுறது ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட்டில் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்துக்கொள்வார். அவர் சகலத்தையும் எனக்காக செய்து முடிச்சிட்டாரு. என்னோட பாவத்துக்காக இருக்கட்டும், என்னோட வாழ்க்கைக்காக இருக்கட்டும், ஹி ஹஸ் ஃபினிஷ்ட் எவ்ரிதிங் ஃபார் மீ அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ரெஸ்ட்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம். ஸோ இதை நம்ம மெடிடேட் பண்ணி இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆமென். இந்த காணொளியை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப நபர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் என அனைவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுமாறு இந்த காணொளியை பாருங்கள். தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள்.